Hi, hello, வணக்கம் சினி கார்னர் நேயர்களே. வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சரி. பிக் பாஸ் டே 100 முதல்ல நமக்கு தான் கிளாப்ஸ். ஏன்னா 100 நாள் இந்த சீசனை நம்ம பார்த்திருக்கோம் வெற்றிகரமா. உண்மையாவே நம்ம பாராட்டிக்கலாம். ஏன்னா நிறைய டாக்ஸிக்கான விஷயங்களை உள்ள எடுத்துக்கிட்டு அதுலேருந்து மீள்றதுக்கான சில போராட்டங்கள்லாம் பண்ணோம் நம்ம. நேற்று நடந்த எபிசோட பத்தி நம்ம பேசலாம். நேற்று பெருசா எதுவும் நடக்கலதான். இதுக்கு முன்னாடி அடுத்து வச்சுட்டாங்க. சரி, ஓகே. அண்ட் ஸ்டார்டிங் மார்னிங் டாஸ்க் கொடுத்தாங்க ஃபைனலிஸ்ட்க்கு. அதாவது உங்க வின்னிங் மொமெண்ட், நீங்க கப்பு வாங்குனீங்கன்னா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட வின்னிங் ஸ்பீச் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுல ஆக்சுவலா 4 பேருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. டு பி ஹானஸ்ட், 4 பேருமே யாரையுமே இவங்கெல்லாம் இப்படி பண்ணி கூட நான் வந்துட்டேன் அப்படின்னு எதுவுமே பேசவில்லை. திவ்யா பேசினது ஒருத்தவங்களுடைய, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கும், பட் நம்ம அவார்டுக்காக வரல, ஆனா அதனுடைய ஏக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா திவ்யா அழுதுட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, 10 வருஷமா இருக்க அவார்டுக்கு போவேன், என் சேனல் நடத்தக்கூடிய அவார்டு கூட போவேன், 2 மாசம் முடி வந்தவங்க கூட போய் அங்க அவார்டு வாங்குவாங்க. ஆனா நான் அந்த அவார்டு கூட வாங்கினது கிடையாது, நமக்குன்னு ஒன்று வரும்ல, அப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அரோரா பேசுறது ரொம்ப சூப்பரா. அரோரா இந்த அளவுக்கு தெளிவா பேசுறாங்க, இதை ஃபர்ஸ்ட்லேயே பேசியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான். ரொம்ப அழகா சூப்பரா. இந்த வீடு வெறும் வெறுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய மெமரிஸ் இருக்கு, நீங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணலாம், கண்டிப்பா எதுவுமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா பேசுறாங்க. ஹோல் ஆஃப் த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லயே பிக் பாஸ் இவ்வளவு பாசிட்டிவா அப்ரோச் பண்ண ஒரே கண்டஸ்டன்ட் நான் அரோராவா. நான் மொத்த 9 சீசனையும் சேர்த்து சொல்றேன். ஓகே ஓகே, இல்ல அது நிறைய பேர் இருக்காங்க, பட் இந்த சீசனை அரோரா தெரியுது அப்படின்னா ஃபுல்லா பாதி பேர் டாக்ஸிக்ல தெரிஞ்சாங்க. ஏன்னா அரோரா சாண்ட்ராவை காப்பாத்தும் போதும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பிக் பாஸ்னாலே எனக்கு இது இப்படி ஆயிடுச்சுன்னு வெளில போவேனா, சோ அந்த அளவுக்கு அவங்க பாசிட்டிவா ஃபீல் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்களான்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இல்ல. நிறைய விஷயங்கள் இருக்கு அரோரா பத்தி சொல்றதுக்கு. அடுத்து சபரி பேசினது, அவருமே கொஞ்சம் ஜென்யூனா பேசினாரு. நான் உள்ள வரதுதான் என்னோட முடிவா இருக்கணும், வெளில போறது உங்களோட முடிவா தான் இருக்கும், ஆனா நீ வெளில போகலாம், கடைசி வரைக்கும் இருன்னு சொல்லிட்டு என்ன எடுக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. அடுத்து விக்கல்ஸ்மே ஓகே, அவரு ரொம்ப ஜென்யூனா என்ன சொல்லணுமோ அதான் சொன்னா, யாரையுமே ஹர்ட் பண்ணாம அதை சொன்னாங்க. அண்ட் விக்கல்ஸோட நோக்கம் என்னன்னா, அவர் கப் வாங்க வரல, அவர் அது டே 1ல இருந்து அதான் இருக்காங்க. ஆமா, அவர் வந்த பிளாட்ஃபார்ம் என்ன நான் தெரியப்படுத்திக்கணும், என்னோட விக்கல்ஸ் இன்னும் ஒரு பிராண்டா இருக்கணும், என் பசங்களுக்கு எனக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும்னு. ஐ திங்க் இது ஒரு கேரக்டர்ல கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னு நினைக்கிறேன். சோ அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அடுத்து வீட்டுக்கு வந்தவர்கள், ஆமா, வீட்டுக்கு வந்தவர் ஃப்ரண்ட் கேட்ல ஒருத்தங்க வராங்க, ஸ்டோர் ரூம்ல ஒருத்தங்க வராங்க. எஃப்ஜே அண்ட் ஆதிரை, நல்ல விஷயம். ஆதிரை எல்லாம் எதுவுமே பெருசா பேசல, அது வரைக்கும் சந்தோஷம். எஃப்ஜே வந்தாரு, எஃப்ஜே எல்லாருமே வெல்கம் பண்ணாங்க. பிரவீன் பார்த்து ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கனி சுபிக்ஷா. அதுக்கு நடுவுல அரோராக்கு துஷாருக்கு ஒண்ணு நடந்தது. ஒண்ணும் கிடையாது. என்னன்னா அரோரா அப்பாலஜிஸ் மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. அத துஷார் ஆக்சுவலா அவங்க என்னடா நம்மளால ஒருத்தவங்க, நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நம்மளால வெளில போயிட்டாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஹர்ட்டான ஒரு விஷயம். அதை கில்ட் ட்ரிப் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை அவங்க அழகா ஷார்ட் அவுட் பண்ணி ரொம்ப சூப்பரா முடிச்சாங்க. அவ்வளவுதான், அதுக்குள்ள அவங்களுடைய அன்பு பரிமாற்றங்கள் நடந்துச்சு. இதை தவிர்த்து அங்க வேற எதுவும் பேசிக்கிறதா அப்படின்னு கேட்டா, அது பர்சனலா என்ன பேசினாங்க அதுக்குள்ள நம்ம நுழையத்துக்கு பெருசா நம்மளுக்கான இது கிடையாது. பட் அவங்க அந்த அப்பாலஜிஸ் கேட்டாங்க. துஷாருமே அதை அக்செப்ட், நீ அப்பாலஜிஸ் கூட கேட்க வேணாம், எனக்கு புரியுது அப்படிங்கிற விஷயத்த அவருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு, நீ இந்த 4 days கேம கான்சென்ட்ரேட் பண்ணு, இதுல போகாத அப்படிதான் சொன்னாங்க. கரெக்ட், அந்த விஷயம் அது நடந்துட்டு இருக்கும்போது 2 பேர் வந்தாங்க, கனி சுபிக்ஷா. உள்ள விக்கல்ஸ் உடச்சிட்டா மனுஷன், என்னடா நான் அப்படி என்னடா, ஏன்னா அவங்க விக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் சொன்னது, ஒருவேளை கனி இப்படி பண்ணிட்டா என்ன பண்றது, ஏன்னா வியானா பண்ணதோட தாக்கம், அந்த வன்மத்தோட தாக்கம் அப்படி செலுத்தி விட்டுவே பாக்கல, எனக்கு கடுப்பாவுது. நேத்து 2 நெகட்டிவிட்டி இல்லாம நல்லா இருந்தது ஷோ. ஆனா திவாகரும் டவுன் ஆயிட்டாரு, கலையும் பேசல, ஆதிரையும் குயமையும் கத்தல, பாரு இல்ல, நல்லா இருந்தது ஒரு மாதிரி ஷோ. வியானா நிரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் கனி வந்தாங்க, அங்க ஒரு பிராங்க் ஒண்ணு பண்ணாங்க. பிகாஸ் உடனே தெரியும் என்னங்க, நான் ஒண்ணுமே நடிச்சேன், நல்லா இருந்துச்சு. அது பாவம் அரோரா அந்த இடத்த, இதுதான் சொல்ல வரேன், அந்த இடத்துல அரோரா ஒண்ணு பேசினாங்களா, அதுதான் அரோராவோட கேரக்டர். பாவம் அவரு சொன்னாரு சும்மா. அத கனி
இது ரொம்ப ஸ்வீட், இதனாலதான் நீ வந்து ஸ்வீட்டா இருக்க. ஆக்சுவலா அதான் நம்ம அரோராவுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இந்த பொண்ணு வந்து இதேதான் பாரு கமருதீனுக்கும் பண்ணுச்சு. லைக் கமருதீன் இப்படி இருக்கும்போது பாரு கிட்ட போய் பேசுறதும், ஆனா அத ஸ்பின் பண்ணி ஒரு லூப்ல மாட்டி விட்டு பேரை கெடுத்து விட்டாங்க. பட் ஸ்டில் மக்கள் ஸ்டுட் வித் அரோரான்னு தான் நினைக்கிறேன். அதுல அதுக்கு அடுத்துதான் வியானா கிட்ட சுபிக்ஷா வந்தாங்க. நான் இதுல நாமினேட் பண்ண நீங்க பாத்து, நான் எனக்கு வந்து ஃபீட்ல பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல 4000 பார்த்துட்டு ஷோவை பார்க்காம படாத பாடுபடுத்த வேண்டியது. அப்போ உங்களை மீஷோ ஜெனிலியம் சொன்னதெல்லாம் நீங்க பாக்கலையா? உங்களை சைடு ஸ்டாண்ட் சொன்னாங்களே அதை பாக்கலையா நீங்க? பிக் பாஸ் தேங்க்யூ இன்னும் அது மாறல. அது இன்னும் மாறவே இல்ல. ஏன்னா ஓகே விடுங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் உங்களோட மேல சொல்றது நினைச்சிக்க வேண்டியதான். அது எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதை நீங்க நினைச்சீங்க. சோ அதுதான் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, சோ ஒரு மாதிரி ஜாலியா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற ப்ரோமோல சாண்ட்ரா உள்ள வந்திருக்காங்க. சாண்ட்ரா உள்ள வந்தப்ப பிரஜன் கிட்ட நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு இந்த 20 days தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு அவங்களுடைய காதல் பரிமாற்றம். அங்க இருந்து போயிட்டு ரம்யாட்ட போயிட்டு நீ சொன்ன அதை நான் சொல்லவே இல்லை, நான் ஷோவை பார்த்துட்டேன் அப்படின்ட்டாங்க. அடுத்து இவர் அமித் என்னெல்லாம் திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஐயோ வேணாம் வந்து என்னால சொல்ல முடியல. ஸோ இந்த கேயாஸ் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி பிக் பாஸ்ல என்ன அப்படிங்கிறத எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க சண்டே எதிர்பார்த்தீங்கன்னா வேஸ்ட். ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிக்கலாம். இந்த திவாகர் பையனுக்கு திவ்யா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. போயிட்டு என்ன சொல்லுவோம், நான் ஒருவேளை இண்டஸ்ட்ரிக்கு வெளியே வந்துட்டுனா உனக்கு வேணும் பண்ணிக்கலாம்ல, நீங்க இருக்கிறது இண்டஸ்ட்ரியும் தெரியாது. இந்த ஆள அவருக்கு திவ்யாவோட கோபத்தை பத்தி தெரியல. ஒரு கமெண்ட் ஒண்ணு பார்த்தேன், என்னன்னா செலிப்ரேஷன் வீக்ல செலிப்ரேஷன் தான் செலிபிரிட்டியா வந்தவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போறான்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். சோ அது தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாண்ட்ரா உள்ள வந்திருக்காங்க. சோ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வாரம் பெருசா டாஸ்க் வைக்க மாட்டாங்களோ. டாஸ்க் இருந்தாலுமே அது கேமுக்காக கிடையாது, ஜாலியான டாஸ்க் தான். அதனால அந்த டாஸ்க் எல்லாம் நம்ம எப்படி ஜாலியா பார்க்கணுமோ அப்படியே பார்த்துட்டு போகணும். அதையும் கேம் எடுத்து வச்சீங்கன்னா வேஸ்ட். நேத்து எல்லாரும் ஒண்ணு கூடி அந்த 100 ஃபார்மேஷன் பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பண்ணலையே, எல்லாரும் வெளில போனக்கு அப்புறம் வியானா வன்மத்தை கொட்டி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணனால்தான் ஆதிரையில கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யாரு நீங்க, நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, சும்மா சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்தா பரவாயில்ல, பதில் இல்லையா? ஆதிரையில ஹைலி பிரிவிலேஜ்ட் 3rd டைம் உள்ள வராங்க. ஆமாப்பா, சரி ஓகே ஃபைன், அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். யாரு வின் பண்ற, அரோராக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டு இருக்காங்க. அரோரா டைட்டில் வின்னருக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்ங்கிற வார்த்தையும் வந்துகிட்டு இருக்கு. விக்கர்ஸ் ரன்னர் அப் அப்படிங்கிற. And there is also one more meme that I saw. Big Boss season winners is ARM pattern. ஆரவ், ரித்விகா, முகேன் ராவ். அதுக்கப்புறம் ஆரி, அப்புறம் ராஜு ஜெயமோகன், முகமது அசீம். அதுக்கப்புறம் அடுத்து யாரு, அர்ச்சனா, முத்துக்குமரன். அப்போ இது அரோரா தான் அந்த ஆருக்கான இது அப்படின்ற மாதிரி நான் ஒரு மீம்ல இல்ல, சத்தியமா அந்த மீம் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு ஏஆர்எம் பேட்டர்ன்ல இருக்குன்னு. பட் இந்த வருஷம் பெருமை படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கேர்ள்ஸ் வந்து ஈக்குவலி ஃபினாலேல வந்து கம்பீட் பண்ணியிருந்தாங்க. லைக் பிகாஸ் ரித்விகா, அர்ச்சனா ரெண்டு ஃபீமேல் வின்னர்ஸ் தான் வந்து இருக்காங்க இத்தனை பிக் பாஸ் சீசன்ல. சோ இந்த பிக் பாஸ் வந்து ஈக்குவலா அந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட் திவ்யா அண்ட் அரோரா ஈடு கொடுத்து இருக்காங்க. சோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எவிக்டட் விக்கல்ஸா இருக்கலாம். டாப் 3ல திவ்யா, சபரி அண்ட் அரோரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அதை நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, சோ யாரு இந்த டைட்டில் வின்னரா ஆவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு என்ன நடக்குது, அதான் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ சோ மச். நான் உங்கள் சதீஷ். நான் உங்க விஜய் தயா. 101 நாள்ல பார்ப்போம். பாய்.